உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு இரும்பு சத்து கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடிய ரெகுலரா சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. 3 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷா இருக்க முருங்கைக்கீரை எடுத்திருக்கிறேன். இத நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணிய வடிய வச்சுருங்க. ஒரு துணியில பரப்பி 4லிருந்து 5 மணி நேரம் ஃபேன் முன்னாடி வச்சுருங்க. அதே மாரி 1 கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து காய வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, எந்த தண்ணியும் இல்லாம இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா இருக்கணும். இப்ப இத வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நிதானமா வறுத்து எடுத்தீங்கன்னா, நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். தனியா எடுத்து வச்சுட்டு இதே மாரி கருவேப்பிலையும் மொறு மொறுன்னு வறுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையும் கருவேப்பிலையும் வறுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில 1/3 கப் கடலைப்பருப்பு, பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் உளுந்து சேர்த்து இதுவும் பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா 1/4 கப் எள்ளும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு சேர்த்து வறுத்து பழக்கம் இல்லைன்னா தனித்தனியா கூட இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா வரமிளகாவும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க.